வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா ருசியான சொரக்காய் சொதி ப்ரான்ஸ் போட்டு. இந்த சொதியில என்ன ஒரு வித்தியாசம்னா ஊசி மிளகா அரைச்சி போட்டு செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த சொதிக்கு தேவையான பொருட்களை அரைச்சிக்கலாம். ஒரு முழு வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன். 2 காய்ந்த மிளகாவை சின்னதாக வெட்டியிருக்கேன். 3 பல்லு பூண்டு, ஊசி மிளகா ஒரு 10-15 இருக்கும். பூண்டை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வெட்டி போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம கொரன்னு அரைக்கும் போது கரெக்டாக வரும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. என் வீட்டில் உரப்பு கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம், அதனால ஊசி மிளகா கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்குங்க. வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சிறு சீரகம். கடுகு வெடிச்சோன்னே வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இங்கே நான் 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன். 4 பல்லு பூண்டு சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கினோன்னே 2 காய்ந்த மிளகாவை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு வெட்டின பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வாங்க இதில் சுத்தம் பண்ணி வச்ச ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 10 ப்ரான்ஸை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டோன்னே வாங்க அரைச்சி வச்ச ஊசி மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தும் இல்லையா, அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். அடுத்தது இதில் சொரக்காவை சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு சொரக்காவை சின்னதாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கேரட்டையும் சேர்த்துருக்கேன். சொரக்காய் உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். சுரக்காயை போட்டுட்டு லேசாக வதக்கிட்டு வாங்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். எப்பயுமே தேங்காய் பால் நம்ம பிளெண்டரில் அரைக்கும் போது கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் பால் நல்லா திக்காக வரும் பிளெண்டரில் அரைக்கும் போது. அதுக்கப்புறம் அந்த பாலை நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும். இதில் நான் ஒரு அரை மூடி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதை ஒரு மிதமான தீயில வேக வைங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். பொதுவாக தேங்காய் பால் சொதி வைக்கும் போது நம்ம கொதிக்க விட்டோமா திரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த சொதியில் நம்ம ஊசி மிளகா பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால தேங்காய் பால் கொதிச்சா கூட திரிஞ்சு வராது. இந்த சொதியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா இதில் போட்டிருக்கிற சுரக்காயெல்லாம் நல்லா வேகணும். கடைசியாக இந்த சொதியில் இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு வெட்டின பச்சை மிளகா, ஒரு 5-6 ஊசி மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை அடைச்சிருங்க. அருமையான சுரக்காய் சொதி ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சோறில் இந்த சொதியை தளன்னு நல்லா ஊற்றி ஒரு கருவாடு பொரிச்சு வச்சு கூடவே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.
எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.